ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2இல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து வரணுங்கிற எண்ணங்கள், ஒரு பொருளாதாரத்தில் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான விஷயங்களுக்காக நிறைய மெனக்கெடுவீங்க, நிறைய வந்து ஸ்டெயினாக வந்து ஒரு வேலையும் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து 5இல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்திற்காக குழந்தைகள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களை வந்து நிறைய பிரயத்தனம் பண்ணி பண்ணுவீங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11இல் இருக்கும்போது நிறைய உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா வந்து தொழிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றி லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் போது 4, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 11இல் இருக்கும்போது தாய் தந்தையால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அப்பாவுக்கும் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலைகளை நிறைய ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 5, 8ஆம் அதிபதி 11 விபரீத ராஜயோகம், குழந்தைகளோட விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்து முடியறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா சடனாக முடிஞ்சிடும். ஸோ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வேலையிலும் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் 11இலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அற்புதமான விஷயங்கள், நல்ல ஒரு சைன் கண்டிப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் 11இல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர்னு ஒரு நடக்காதுங்கிற விஷயம், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி 11இலும் அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி வந்து வெளிநாடு சார்ந்த விஷயம், தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய லாபங்களையும் பெரிய ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்களை. இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி. கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து உங்கள் 7ஆம் அதிபதி 11இலும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ நடக்கிற ஒரு கல்யாணம் சம்மந்தமான ப்ரொப்போசலாம் இனிமையாக சந்தோஷமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள், நல்ல அற்புதமான விஷயங்கள், கேட்ட இடத்துல லோன் கிடைக்கிறது எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வேலையிலும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3, 10ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி, சொத்து பத்துக்கள் ஏதாச்சும் விற்பனை ஆகணும்னா விற்பனையாகி அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் நல்லா இருக்குது. தொழிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றி, பெரிய அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து ராகு தேசம். ராகு வந்து ராசியிலே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அகண்டமாக, கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் அமைதியாக நம்ம வந்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் கும்ப லக்னமாக வந்து குரு தசாபுக்தி வந்துருங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 2, 11ஆம் அதிபதி. 2, 11ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போனோம், குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் இருக்கார். ஸோ குடும்பத்திற்கான சுப செலவுகள், நிறைய செலவுகள், குடும்பத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபுக்தி. புதன் வந்து 5, 8ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக குழந்தைகள் ஒரு லெவலில் முன்னேறது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி அந்தரங்கள். கேது வந்து 8இல், அதாவது 7இல் இருக்காருங்க. ஸோ 7ஆம் அதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு லிட்டிகேஷன் கேசஸ் இருக்கிற ஒரு மன உளைச்சல், கணவன் மனைவி நடுவில் ஏதாவது கருத்து பேதங்கள் அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு சுபமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுக்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4, 9ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. அப்பாவுக்கும் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும்.
மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் வர போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து வாஸ்து பலிக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாஸ்து பலிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து இருக்குங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து எனது அனுபவத்தில் வந்து நிறைய வீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வாஸ்துனா என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் வாஸ்து. பட் அது வந்து இன்னும் டெப்த்தாகவும் இருக்குது சில விஷயங்கள். பட் தான் ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒருத்தருக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து என்னென்னா, வடக்கு பக்கம் தாழ்ந்துருக்கணும், வடக்கு கிழக்கு தாழ்ந்து, மற்றபடி வந்து தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது தான் வந்து வாஸ்துவோடைய மேஜரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஈசானியம்ங்கிறது வந்து வடகிழக்கு பகுதி. வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க. ஸோ டாய்லெட் வராமல் இருக்குது. அதே மாதிரி வந்து டாய்லெட்டோட பைப்ஸ் அங்கே வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து மேஜராக பார்க்கணும். அதேமாதிரி தென்மேற்குன்றது கன்னி மூலைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ தென்மேற்கு பகுதியில் வந்து கூட பார்த்திங்கன்னா டாய்லெட் வரக்கூடாது, பைப்லைன்ஸ் எதுவும் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் ஒரு மேஜரான இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். எது ப்ராப்ளம் வர்றது மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்கு மத்தியமம் சொல்லுவோம். ஸோ பூமிக்கு மத்தியமம், அதே மாதிரி பில்டிங்க்கு மத்தியமத்தில் வந்து பில்லர் வராமல் பார்த்துக்கணும். அது வந்து அது மேஜராக வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வந்து பில்லர் வரக்கூடாது. அதான் பிரம்மஸ்தானம்னுவாங்க. ஸோ அதோடைய மையப்பகுதியில் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜரான. அதே மாதிரி வாசக்கால் வந்து எப்போதுமே வடக்கு அந்த மாதிரி பகுதிகளில், வடகிழக்கு பகுதிகளில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து உச்சஸ்தானம் சொல்லுவோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து தெற்கு தான் வைக்க முடியும், மேற்கு தான் வைக்க முடியும் போது ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறது. ஏன்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு வைக்க முடியலை, என்னால் வந்து தெற்கு தான் வைக்கணும், தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கவங்க வந்து வடக்கு பகுதியில் அந்த வாசலை வைக்கிறது வந்து சிறப்பான பகுதியில் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லோருமே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம சிங்கிள் டோர் போடுறோங்க. சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் கோயில்களுக்கு போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லா கோயிலும் சிங்கிள் டோர்லாம் கிடையாது, அந்த 2 டோர் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த 2 டோராக போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அந்த வாசக்கால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற இடம் உச்சப்பகுதி வந்து நான் சொன்ன அந்த பகுதியில் வச்சிங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பைப்ஸ் மேஜராக வந்து கழிவுநீர் குழாய்கள் வடகிழக்கிலையும் தென்மேற்கும் கிராஸ் ஆகாமலோ அந்த இது மாதிரி போடுவாங்க இல்லையா, ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க, அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னும் போது அந்த வாஸ்து குறை வந்துடும். ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டும்போது ரொம்ப உஷாராக அது 4 பேர்கிட்ட கேட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பக்கத்து மனை வாங்கும்போது அப்படியே ஜாயிண்ட் அடித்து கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாமல் தனியாக கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஜென்ரலாக வந்து வடக்கு கிழக்கு பகுதிகள் இடம் நிறைய விட்டு, மற்ற பகுதியில் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெயிட் ரொம்ப கம்மியாகும், மற்ற பகுதிகளில் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிச்சனுங்கிறது பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கணும். ஸோ அக்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலை இருக்கும். எனக்கு தென்கிழக்கில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வடமேற்கு பகுதியில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் கிச்சனை. ஸோ இதுதான் வாஸ்து. இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ இதுதான் மேஜராக ஒரு பேசிக் ஆஃப் வாஸ்து. இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்ணங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். என்னை பொறுத்தவரை வந்து லைட் எல்லோ இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுங்கள். பர்பிள், பிளாக்கு இந்த மாதிரி கலர்லாம் வந்து பார்டர் கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து வாஸ்துங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.